கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். நம் வேதத்துல அருமையாக பார்க்க முடியும். தாவீதை குறித்து நான் ஒரு காரியத்தை வேதத்துல சொல்லுகிறேன். தாவீது சிமேயு என்கிற ஒரு மனிதனால் தூஷிக்கப்பட்டு, அவன் அதிகமாக தாவீதை சபிக்கிறான், சாபம் விடுகிறான். இவ்விதமான ஒரு சூழ்நிலை கடந்து போகிற ஒரு சூழ்நிலை. அது மாத்திரமில்ல, தாவீதோட வாழ்க்கையில எருசலேமில ராஜ்ய பாரத்துல இருந்தவர், அதிகாரத்துல இருந்தவர். அவர் அந்த இதுல எருசலேமின் வாழ்க்கையில நன்றாக அவர் இருந்தவர். அவரோட வாழ்க்கையில இந்த எருசலேமின் வாழ்க்கையில இருந்து அவர் துரத்தப்பட்டு ஒரு பகுதியில போய் அவர் மறைந்திருந்து தன் மகனுக்கு பயந்து என்ன நடக்குமோ என்று என்ன சம்பவிக்குமோ என்று பலவிதமான கலக்கங்கள், பலவிதமான நிந்தையோட அவர் ஒரு பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில தேவனாகிய கர்த்தர் அவனை மறுபடியும் அந்த எருசலேமுக்கு கொண்டு வருகிறதற்காக அருமையான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதே போல இந்த நாள்ல அநேக போராட்டங்கள் இந்த எருசலேம் வேதத்துல சொல்லப்படுகிறது. சங்கீதம் 128 5ஆம் வசனம் வீதமா சொல்லப்படுது. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வு என்றால் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இழந்து தாவீது ஒரு இடத்துல போராடி கொண்டிருக்கிறார். மறுபடியும் ஆண்டவர் அந்த எருசலேமின் வாழ்க்கைக்கு அவரை கொண்டு வர வேண்டும். அவர் கொண்டு வருகிறது பார்த்தீங்கன்னா, அதுதான் தாவீது விரும்பினார். அதுயான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது தாவீது எருசலேமுக்கு வர வேண்டும் என்றால் யோர்தானை அவர் கடக்க வேண்டும். அவர் எருசலேமின் வாழ்வை விரும்புகிறார். அருமையான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வேதத்துல இருந்து சொல்லுகிறேன். 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. நீங்கள் எருசலேமின் வாழ்க்கைக்கு போக வேண்டும் என்றால் உங்களோட வாழ்க்கையில அருமையா சொல்வது, நீங்க விரும்பும் காரியத்துக்கு உதவுறதுக்கு என்ன தேவைன்னா ஒரு படகு. அந்த யோர்தானை நம்ம மாம்ச பலத்துல கடந்து போக முடியாது. அதுல நம்ம கடந்து போகணும்னா நம்மளுக்கு தேவை என்னன்னா ஒரு படகு. அந்த படகு இருந்தாதான் நீங்க எருசலேமுக்கு போய் சென்று அடைய முடியும். அதுல அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது, இக்கரைப்படுத்தவும். இக்கரை ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். இக்கரை, அந்த இக்கரை தான் எருசலேம். இந்த வாழ்க்கையை நீங்க போக வேண்டும் என்றால் உங்களோட வாழ்க்கையில ஒரு படகு தேவை. அன்னைக்கு தாவீதுக்கு பதிலா இக்கரைப்படுத்தவும் ஒரு படகு இக்கரையில் வந்தது. அந்த படகுல ஏறி அவர் எருசலேமுக்கு போனார். தேவனுடைய நாம மகிமைக்காக மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் ஒரு படகு அனுப்பினார். அதே போலதான் இந்த நாள்ல உங்களுக்கு நல்ல சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கை வாழணுமா, அன்னைக்கு தாவீதுக்கு ஒரு படகு அனுப்பினார். அதே போல உங்களுக்கு எது அனுப்புனா, எதை செஞ்சா உங்களோட வாழ்க்கையில எருசலேமின் வாழ்க்கைக்கு போறதுக்கும் உங்களோட வாழ்க்கையில சமாதானமா இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் நிச்சயமாக இந்த நாள்ல வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு படகு அனுப்புவார், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அனுப்புவார், உங்களுக்கு ஒரு அதிசயத்தை அனுப்புவார். கர்த்தர் உங்களுக்கு என்னத்தை அனுப்புனா நீங்கள் இக்கரைக்கு போக முடியுமோ அதை கர்த்தர் இந்த நாள்ல செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தாவீதுக்கு ஒரு படகு அனுப்பினது போல உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தருடைய நாம மகிமைக்காக உங்களை இக்கரைப்படுத்தும்படியாக எருசலேமின் வாழ்க்கை கொண்டு போறதுக்காக கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட படகு இந்த நாள்ல உங்களுக்கு வந்து அடையும். நீங்கள் அதுல சென்று எருசலேமில் வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார்களாக. நீங்கள் விசுவாசிங்க. எனக்கு கர்த்தர் இந்த நாள்ல ஒரு படகு அனுப்புவார் சொல்லி அவரை நம்புங்க. கர்த்தர் நிச்சயமாக அன்னைக்கு தாவீதுக்கு படகு தேவைப்பட்டது. உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை அவர் அனுப்புவார். அதை நீங்க நம்புங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். God bless you.